ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கல்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் ரிங்கும் ஹேர் ரப்பர் பேண்டும் பார்க்கலாம். அந்த ஃபிங்கர் ரிங் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலரில் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கலரில் ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கு. அதை வந்து சிங்கிள் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன் தான், ஆனால் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்டர் வச்சு ஒரு 4 பீஸஸ் ஸ்டோன் செயினில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து இந்த ரிங்கில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கில் வந்து பெட்டல்ஸ் வருது பார்த்தீங்களா, ஒரு 5 பெட்டல்ஸ் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிட்டேன். அந்த பெட்டல்ஸ்குள்ளே ஒரு கேப் லைட்டாக வருது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் எல்லாமே க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி வச்சது வந்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டா இன்னுமே அந்த ஃப்ளவர் டைப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் க்ளூ போட்டுட்டு ஒரு ஜர்கான் ஸ்டோன் வச்சுக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட லுக் காட்டுற பாருங்கள், சும்மாவே உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது ஹேர் ரப்பர் பேண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து MDF போர்டில் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கிறேன். நான் V7000 தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து ஷெல் எடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் ஷெல்லில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 6 பெட்டல் வர மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சு அலைன் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து 2 இன்ச் MDF போர்டு. இதுக்கு வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம 5மே வைக்கலாம். 5 வைக்கும்போது இந்த மாதிரி 5 வச்சிங்கன்னா உங்களுக்கு MDF போர்டோட கேப் வந்து அதிகமாக தெரியும். ஸோ கொஞ்சம் அலைன் பண்ணி 6 பெட்டல்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 பெட்டல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அகெயின் வந்து க்ளூ போட்டுட்டு இந்த பெட்டல்ஸோட எட்ஜ் இருக்கு இல்லையா, இன்னர் சைடு எட்ஜுக்கு அப்படியே உள்ள க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு ஒரு பெட்டலுக்கும் சென்டரில் வர மாதிரி அடுத்த சீக்வன்ஸ் ஷெல்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் வர மாதிரி வரும். நல்லா க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் அலைன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லுக் வந்து வந்துடும். இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டர்லேயும் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுக்கு இதுக்கு வந்து காயின் வந்து எடுத்திருக்கேன். காயின் வந்து ஒரு 4 காயின்ஸ் வந்து இந்த மாதிரி லட்சுமி காயின் வச்சுக்கலாம் சென்டரில். வச்சுட்டு இதுக்கு அகைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு கேப், அந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். ஐ ஷேப் 6K வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 வச்சுட்டு அதுக்கு சென்டரில் ஒரு சர்க்கான் ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் லுக். நல்ல ஒரு 3D லுக்கில் அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேப் ஒரு எனக்கு MDF வந்து ஒரு கேப் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நீங்கள் கேப் தெரியலனா அப்படியே கூட விட்டுடலாம். அந்த இடத்துல வந்து நான் சர்க்கான் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு எந்த இடத்துலையுமே அந்த கேப் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. இது பெருசாக வந்து தெரியாது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி ஒட்டியிருந்தீங்கனாலும் இன்னும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு லுக் வைஸ் வந்து அழகாக தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.